ஹலோ எவ்ரிஒன், வெல்கம். இந்த சாட்டர்டே மீட்டிங்க்கு மறுபடியும் சந்திக்கிறோம். போன வாரம் நம்ம மீட்டிங்கில் இல்லை, நான் வெளியே போக வேண்டியது இருந்துச்சு. சரி, நம்ம தொடர்ந்து நம்ம வேதத்துக்குள்ளே போய் நம்ம கற்றுக்கிட்டு இருக்க காரியத்தை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ பதில் பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம பிரச்சனை, நம்ம லைஃப்பில் என்ன பிரச்சனை அப்படின்றத நான் லாஸ்ட்டு ஒரு 3-4 செஷன்ஸாக நம்ம பார்த்தோம். போன செஷனில் தேவனுடைய அன்பு எங்கிருந்து புறப்பட்டு வருது அப்படின்றத பார்த்தோம். எப்படி அவர் அன்பாக இருக்கிறார், அந்த திரியேக தேவனுக்குள்ளே ஒருத்தரை சரண்டர் பண்ணும்போது, ஒருத்தருக்கு சப்மிட் பண்ணும்போது, அந்த அவங்கள பிதா குமாரன் பரிசுத்தாவின் அப்படி ஒரு இயங்கி ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் அங்கே தான் அன்பு புறப்படுது அப்படின்னு பார்த்தோம், இல்லைங்களா? அதுதான் நம்ம தேவன், அதுதான் நம்மளுடைய தேவன். தேவனை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா தேவனை புரிந்து கொள்கிற தரன் அந்த எபிலிட்டி நமக்கு தான் இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் சயின்ஸுக்கு இல்லை. இது என்ன ஷாக்கிங்காக இருக்கிற மாதிரி இருக்கா? ஓல்ட் டெஸ்டமெண்ட் சயின்ஸை காட்டிலும் அவங்களுக்கு இல்லாத ஒரு எபிலிட்டி நமக்குள்ளே இருக்குன்னா, தேவனை புரிந்து கொள்ளுகிற ஒரு எபிலிட்டி. எப்படி பிரதர் சொல்கிறீங்கன்னா, மோசேக்கு இல்லை, ஆபிரகாமுக்கு இல்லை, சாமியூலுக்கு இல்லை, சாம்சனுக்கு இல்லை, டேவிடுக்கு இல்லை. இவர்களை எல்லாவற்றிலும் காட்டிலும் புதிய ஏற்பாடு விசுவாசிகள் நமக்கு தான் மறுபடியும் இயேசு உயிரோடு எழுந்தார் பாருங்க. அதுக்கப்புறமா வாழ்கிற விசுவாசிகளுக்கு தான் அந்த கிஃப்ட்டு, அந்த கிரேஸ் அவைலபிள் ஆச்சு. ஏன்னா ரிசரக்ஷன் ஆகிற வரைக்கும் அந்த கிரேஸ் அவைலபிள் இல்லை. எந்த கிரேஸு? தேவனை, யார் இந்த தேவனை என்று அறிந்து கொள்கிற ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா மோசேனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஆபிரகாம்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அவங்க வித்தின் த லிமிட்டட் கெப்பாசிட்டியில் தான் ஆண்டவர் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட்டு நான் சொல்கிறேன் காணுங்க. மோசே, ஆபிரகாம் தேவனை முகமுகமாய் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற மாதிரி பேசினா கூட, தேவனை அவங்க இருதயத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அவர்களுக்கு கிடையாது, இல்லை. நமக்கு இருக்குது. ஐயோ, அது ரொம்ப முக்கியமான சத்தியம் பாருங்கள். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? போய் படித்து பாருங்கள். 1 யோவான் 5வது அதிகாரத்தில் நமக்கு ஜான் இந்த பாயிண்ட் தான் திருப்பி சொல்ல வராரு. ஏன்னா இயேசு தான் பிதா எப்படிப்பட்டவர் என்பதை வெளியரங்கமாய் கொண்டு வந்தார், வெளிப்படுத்தி காட்டினார். பிதாவை ஒருவனும் அறியான்னு சொல்கிறார் இயேசு. மத்தேயு 11வது அதிகாரம் சொல்கிறாரு, no one knows the father except the son. no one. அப்படின்னா யார்? மோசே கிடையாது, ஆபிரகாம் கிடையாது, ஐசாயா கிடையாது, எலைஜா கிடையாது, த கிரேட் ப்ராஃபிட்ஸ் எசேக்கியல், எசாயா, ஜெரமாயா, அப்படிப்பட்ட மகா நம்ம பெரிய ஊழிய பரிசுத்தவான்கள் நம்ம யோசிக்கிறோம்மா. நோ ஒன் நோஸ் த ஃபாதர். தேவன் பிதாவை ஒருவனும் அறியான், ஒருவனும், குமாரனை தவிர. அந்த குமாரன் பூமியிலே வெளிப்பட்டு பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்கள் இது. இப்போ நீங்களும் நானும் பிதாவை முதலாக அறிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பிதாவை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்? இயேசு மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படவில்லை. அது நடக்கிற வரைக்கும் பிதாவை இருதயத்திலே அறிந்து கொள்ள முடியாது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு. ஏன்னா ஆவியின் மூலமாய் பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியரும் நமக்குள்ளே வாசம் செய்கிறார்கள். நமக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. நம்ம தான் தேவ ஆலயமாய் மாறிவிட்டோம். அந்த எபிலிட்டி, அந்த கெப்பாசிட்டி நமக்கு தான் இருக்குதே தவிர பழைய ஏற்பாட்டுக்கு கிடையாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பயங்கரமாக சேஞ்ச் ஆகும். அந்த கெப்பாசிட்டி நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழில் சொல்லுவாங்களே, கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் களையிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நம்ம என்ன, ஐயோ மோசேயோட மகிமையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், ஆபிரகாமின் மகிமையை பற்றி தேடிட்டுருக்குறோம். ஐயோ மோசேயை போல மகிமை, மோசேயை போலன்னு. மோசே மேலே இருந்த மகிமையை காட்டிலும் ஆவியின் மகிமை மகா மகிமை உள்ளதுன்றது பவுல் எழுதுறாரு நமக்கு. ஏன்? இந்த சத்தியத்தை அறியாததுனால நம்ம நம்மளே ரொம்ப லோவாக பார்க்கறதுனால, நம்மளே நம்ம ரொம்ப சுருக்கி ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணி மைனிஸ்கியூலாக பார்க்கறதுனால நமக்குள்ளே இருக்கிற தேவனோடு நம்மளோட இடன்பட முடியவில்லை. அதனால் நம்ம வாழ்க்கை பாருங்கள் சுகம் வர மாட்டேங்குது. நான் இப்போ 2-3 செஷன் முன்னாலேருந்து காட்ட ஆரம்பித்தேன் எப்படி நம்ம இருதயத்தில் உடஞ்சிருக்குது, எப்படி இருதயத்தில் அந்த உள்காயங்கள், இருதயத்தின் காயங்கள், அடையாளங்கள் டேமேஜ் ஆனதுனால பாருங்கள் நம்மளால்
எப்படி ஹீலிங் எப்படி அதிலிருந்து எப்படி ஹீல் ஆகுதுன்னு ஒரு பிரதர் கேட்டார். இதுதான் முதல்ல எங்கே ஹீலிங் ஆரம்பிக்கணும்னா, நம் தேவனை அறிவுல தான் முதல்ல ஹீலிங் ஆரம்பிக்குது. பிதாவை நாம் அறிந்து கொள்ளும் அறிவில் தான். பிதாவை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படியாக நம்ம அறிந்து கொள்ளும். ஃபஸ்ட் டைம் நம்ம பிதாவை ஆஸ் ஹீ இஸ் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் என்னாச்சு தெரியுமா, மதம் நடுவில் பூந்துருச்சு. மதம் நடுவில் பூந்து பல ராங் டாக்டரினை உள்ளே கொண்டு வந்து, பிதா உன்னை காலை உடைக்கிறாரு, உனக்கு சிக்னஸ் அனுப்பி உன்னை திருத்துறாரு, உனக்கு நோயை போட்டு உன்னை துன்புறுத்துறாரு, நீ பல பூர்வ ஜீதம் பாவம்லாம் நீ பண்ண உங்கள் தாத்தா பண்ண கொலைனால தான் உங்கள் ஜெனரேஷன்லாம் கேர்ஸ் ஆகி கிடக்குது, அவர் கோபத்தில் எல்லாத்தையும் அடிக்கிறாரு, பிதா உன்னை கோபத்தில் அடிக்கிறார். இப்படிப்பட்ட கடவுளை நம்ம இருதயத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ப ஆரம்பிச்சு விட்டோம். அதனால் என்ன ஆச்சுன்னா, நம்ம இருதயம் ஹீல் ஆகாது. கடவுள் எப்படிப்பட்டவர்ன்றது வெளிப்பாடு கிடைக்கிற வரைக்கும் நமக்கு இருதயத்தில் ஹீலிங் நடக்காது. அந்த பிரச்சனைலாம் காட்டணும் பாருங்கள். அதனால தான் பாருங்கள், நம்ம யோவான் எழுதுகிறார், 1 யோவான் 5வது அதிகாரம் கடைசி வசனம் பாருங்கள், சொல்கிறாரு, குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்கு ஒரு புரிதல் அறிந்து கொள்ளும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார். தேவனை அறிந்து கொள்ளும். The Son has come to given us an understanding that we may know the Father. புரியுதுங்களா? அதனால் இயேசுவின் மூலமாய் நம் பிதாவை அறிந்து கொள்ளும் அறிவை நம்ம வளரலன்னா, நம்ம மாம்சத்தின்படி வருகிற ஐயோ பிதா என்ன பண்ணுவார், அப்படியே பல்ல கஷ்டு உன் மேலே கோபத்தில் இருக்கிறாரு, உன்னை அடிக்கிறாரு, உன்னை அடிச்சு உன் தாடையை உடைக்க போகிறாரு, மனம் திரும்பி இல்லைனா அவள் தான், இல்லைனா நரத்தில் போட்டு நான் வறுத்தெடுப்பார், இல்லைனா அங்கே சூடான எண்ணெயில் போட்டு உடனே நல்லா வறுத்தெடுப்பார், காலங்காலமாக நீ வந்து இப்படிப்பட்ட பிதா கிடையாது பைபிளில். இப்படிப்பட்ட பிதா நம்ம உருவாக்கின கடவுள். இது நம்ம உருவாக்கின கடவுள் இப்படிப்பட்ட கடவுள். அச்சு உடைக்க போகிறாரு, உனக்கு என்ன சரியில்லையா, வந்து அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வச்சுக்கோ, டேக் 25, இந்தா ஒரு ஹார்ட் அட்டாக்கு, இந்தா அவனுக்கு ஸ்ட்ரோக் வச்சுக்கோ, உன்னை போட்டு நீ பாவம் பண்ணல அந்த பாவத்துக்காக. இப்போ நல்லா ஒரு கேள்வி நான் முன்னால் வைக்க போகிறேன். நீங்கள் தான் அந்த கேள்வியை ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுற போகிறது வந்து இப்போ உங்கள் ஆன்சர் மாறும். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம தேவனை அறியாதவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஜென்டைல்ஸ் இல்லைன்னா அன்பிலீவர்ஸ் இருக்காங்க. அன்பிலீவர்ஸை நம்ம எப்படி பார்க்குறோம், எல்லாம் பாவிகள், எல்லாம் ஏமாத்துறான் பாரு, அரசியலில் பாரு, இவனு தான் சரியில்லை, இந்த தலைவன் சரியில்லை, நாசமாக போவான், நரகத்தில் வந்து கஷ்டப்படுவான், பாவிகள் அப்படின்னு பார்க்குறோம்ல. பாவத்துக்கு நம்ம என்ன தெரியுமா, நம்ம ஜட்மெண்ட் என்ன தெரியுமா, பனிஷ்மெண்ட். பாவம் செய்தால் என்னது, சஃபர் பண்ணணும், பனிஷ்மெண்ட். நம்ம பாவத்தை நம்மளுடைய டெஃபினிஷன் படி பாவத்தை பார்க்கும்போது அதுக்கு கான்சிக்வன்ஸ் என்னது, பனிஷ்மெண்ட். காட் வில் பனிஷ் சின். இந்த பனிஷ்மெண்ட், காட் இஸ் எ லீகல் ஜட்ஜு சிட்டிங் தேர். நீ பாவம் பண்ணியா, தண்டனை, இந்தா சாவு, இந்தா ஜெனரேஷனில் ஃபுல்லாக கேர்ஸு, 4 ஜெனரேஷனுக்கு உனக்கு ஹார்ட் அட்டாக்கு, 4 ஜெனரேஷனுக்கு உனக்கு அந்த டிசீஸு, குரோமோசோமல் டிஃபார்மிட்டி, 5 ஜெனரேஷனுக்கு டிசீஸ், வாங்கிக்கோ. பாவத்தின தண்டனை. ஆனால் நல்லா கவனிங்க, நம்ம திருப்பி அந்த படத்தில் ஒரு சின்ன காட்டுறேன். அந்த படத்தில் நம்ம பார்ப்போம், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த படத்தை கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஏரியாவை ஜூம் பண்ணுறோம். இப்போது நம்ம இப்போ கிறிஸ்டியன்ஸே நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. போனோகிராஃபியில் அடிக்டடாகி கஷ்டப்படுறாங்க. நானே எத்தனையோ வருஷம் போனோகிராஃபியில் அடிக்டடாக இருந்தேன். கிறிஸ்டியன் ஆகி ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தில் நடத்து ஒரு வெற்றி இருக்கும். ஒரு 3 வாரத்துக்கு வெற்றி இருக்கும். திருப்பி பொத்துன்னு விழுந்துடுறது, பாவத்தில் சிந்தனையில் விழுறது, அப்புறம் போனோகிராஃபிக்கு போகிறது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் இருந்துச்சு. திருப்பி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் பிரச்சனை. என்னங்க இதில் விடுதலே இல்லையா? மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவேன், இது மாதிரி கஷ்டம், அப்படி தான் இருக்கும் வாழ்க்கை, நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், இது டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணி ஆகணும், செல்ஃபோனை தூக்கி போட்டு தனியாக கம்ப்யூட்டரில் இருக்காத, தனியாக ரூமில் இருக்கும்போது மேகசினில் எது இருந்தால் அந்த ரூமில் இருக்காது, அங்கேருந்து இப்படியே ஓடிட்டு இருந்தேன் நான். செல்ஃபோனை ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்காத, கம்ப்யூட்டர் வச்சுக்காத. ஒரு பிரதர் சொன்னார், எங்கள் வீட்டில் கதவே எடுத்துட்டாங்களாம். உள்ளே போய் கதவு பூட்டினாதானே அந்த கதவே இருந்து நம்ம ஓப்பனாக இருந்தோன்னா. அப்போ நல்லா கவனிங்க, பாவத்தை மேற்கொள்ளணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது எப்படி மேற்கொள்கிறாங்க, பிஹேவியர் மாடிஃபிகேஷனை வச்சு மேற்கொள்ள பார்க்குறாங்க. இப்போது கதவை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உள்ளே உட்கார்ந்துருக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த பயத்தில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி நின்று உட்காந்து போனோகிராஃபியை பார்க்க மாட்டீங்க.
அதனால் கதை வித்துட்டாங்க. அது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? எஸ், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. என்ன சால்வ் ஆயிடுச்சு? போனோகிராஃபி பார்க்குறத ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஆனால் போனோகிராஃபி பார்க்குற டெம்டேஷனை போச்சா உள்ளேருந்து? அது போலியே, அது உள்ளே இருக்குதே. சரி, அந்த கதை வச்சுட்டீங்க. இப்போ வீட்டில் செல்ஃபோனு தூக்கி போட்டிங்க, ஸ்மார்ட் ஃபோனு தூக்கி போட்டிங்க, அக்கௌண்டபிலிட்டி வச்சுக்கிறீங்க. ஒரு பிரதர் வந்து ஆல்கஹால் ரொம்ப அடிக்டாக இருந்தார் சொல்லிட்டு இந்த கூத்து பாருங்கள். அது வந்து ஆல்கஹாலை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு அதை லாக் பண்ணி கீயை வந்து ஒய்ஃப்ட்டு கொடுத்துட்டு நம்ம அடிக்கிற கூத்துக்கு அளவில். சரி, கீயை போட்டு ஒய்ஃப்ட்டு கொடுத்துட்டீங்க, இல்லை கீயை டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ்ஷாக பண்ணிடுறீங்க, செல்ஃபோனை தூக்கி வீசிடுறீங்க, கதவை எடுத்துடுறீங்க, எல்லாம் எடுத்துடுறீங்க. சார் ரொம்ப சந்தோஷம். ஆனால் கண்ணை மூடினா உள்ள சிந்தனையில் ஓடுதா? சினிமா மாதிரி போனோகிராஃபிலேருந்து எல்லாமே ஓடுது இல்லை? அது என்ன சார் பண்ண போகிறீங்க? அந்த எங்கேருந்து சார் அந்த கதவை உடைக்க போகிறீங்க? நம்ம பாருங்கள், நமக்கு வேறு வழி தெரியல பாருங்கள். நமக்கு பரிசுத்தமாக உள்ளே இருக்கணும்னு உள்ள ஒரு ஏவுதல் இருக்குது. ஆனால் பாவத்தை மேற்கொள்றதுக்கும் நமக்கு பலன் இல்லை. அது இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த இஷ்யூஸ் நம்ம கிறிஸ்டியன்ஸும் சஃபர் பண்ணுறாங்க. போனோகிராஃபியில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் நல்ல சர்ச்சுக்கெலாம் போகிறார், நைட் ஆனால் ஆல்கஹால் குடிச்சிக்கிறாரு. அந்த மாதிரி பல இதில் இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போது இதெல்லாம் பாவ செயல்களா? கரெக்டு. பாவத்துக்கு என்ன தேவை? உங்களுக்கு தண்டனை தேவை. என்ன தேவை? தண்டனை தேவை. அப்போ நான் பாவம் செய்தா எனக்கு ஒரு கெட்ட காரியம் நடக்கும்போது கடவுளை தண்டிக்கிறாரே, கடவுள்னு தண்டிக்கிறாரு. ஆமாம், அந்த தண்டனைக்கு நான் வந்து ஐ எம் வர்தி ஆஃப் திஸ் பனிஷ்மெண்ட்டு. நான் பாவம் தான் பண்ண தானே. எனக்கு மேலே ஒரு வெறுப்பு வருது. பாவம் பண்ணும்போது நல்லா இருக்குதுங்க. பாவம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ளஷர் போனதுக்கப்புறம் அந்த ஸ்டிங் இருக்குல்ல, அந்த பெயின் இருக்குல்ல, அந்த வெக்கம் இருக்குல்ல, அதுக்கு என்ன தேடுது? தண்டனை தேடுது. நம்மளே தண்டிக்க தேடுது. அடி வாங்கிட்டியா, கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆச்சா, எனக்கு வேணும், நான் விழுந்தேன்ல பாவத்தில், ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாரு. இதெல்லாம் பாருங்க, மகா அப்பட்டமான பொய். இந்த பொய்களின் தகப்பன் பிசாசு. இந்த பிசாசு சொல்கிற பொய்யை நம்பி இப்படியாக நம்ம கடவுளை பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோம். இப்படியாக நம்ம அந்த பிதாவை பார்க்குறோம். என்னை தண்டிக்கிற தேவன், பாவத்துக்கு தண்டனை. இப்போ நான் கேட்குறேங்க ஒரு கேள்வி. இப்போது நல்லா கவனிங்க. இப்போ ஒரு உங்கள் ஹஸ்பண்ட் இந்துவாக இருக்கலாம், ஹஸ்பண்டு நான் பிலீவராக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃப் நான் பிலீவராக இருக்கலாம், இன்னும் அவங்க ஆண்டருக்குள்ளே வராமல் இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் நெய்பர்ஸ் எல்லாம் நான் பிலீவர்ஸாக இருக்கலாம், மற்ற மதத்தின் இருக்கலாம், இல்லை ஏத்திஸ்டாக இருக்கலாம், நாத்திகராக இருக்கலாம். அது மாதிரி மற்ற இவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர்களெல்லாம் பாவிகள். இப்போ நம்மளை எப்படி பார்க்குறோம்? பாவத்துக்கு தேவன் தண்டனை கொடுப்பாரு. அப்போ நம்ம இவங்களை எப்படி பார்க்குறோம்? பாவிகள். இந்த பாவிகளை என்ன பண்ணும் ஆண்டவர்? நம்மளுடைய கான்ட்ராக்ட் என்ன? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் அன்பிலீவர்ஸ் என்ன? அப்பா, உனக்கு இயேசு பற்றி சொல்கிறேன், ஏற்றுக்கொள்றியா? ஏற்றுக்கொள்ள மாட்டியா? அப்போ போ, தண்டனை வாங்கு, சாவு, நாசமாக போ, செல்லில் கண்டு வரு, எண்ணெயில் கண்டு ஒன்று வருக்கு போகிறாரு. அதுதான் அப்படி தான் நம்ம ஆட்டிடியூட் இருக்குது. நம்ம அப்படி வர்பலைஸ் பண்ணலாம் கூட, நம்மளுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் அன்பிலீவர்ஸ் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நமக்கு என்னன்னே தெரியல, மேட்டர் என்னன்னே தெரியல. நான் வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போது நம்ம ஹஸ்பண்டோ நம்ம ஒய்ஃபோ அன்பிலீவராக இருக்காங்கன்னா, அவங்க நம்ம ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அவங்க என்ன தெரியுமா இருக்குது? எப்படியாவது ஆண்டவர் சொல்லிடணுங்க, ஏற்றுக்கொள்ளணும், அவர் மனைவி ஏற்றுக்கொள்ளையா? சரி, அதுதான் நம்மளுடைய அந்த சூப்பர்ஃபிஷியல் கான்ட்ராக்ட் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்குது. உலகத்துக்கெல்லாம் ட்ராக் கொடுத்துறேன்ப்பா, எல்லாம் ஏற்றுக்கொண்டு படிச்சு ஏற்றுக்கொண்டியா, இல்லைனா நாசமாக போ, நான் எஸ்கேப்புப்பா, நான் எவனுக்கு போகிறேன்ப்பா, நான் எஸ்கேப்பு, நானும் வீட்டாலும் எஸ்கேப்பு, நீங்களாம் நாசமாக போங்க, நீங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொள்ள. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்படி தான் நம்ம பாவிகளை பார்க்குறோம். இப்போ நான் ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். இப்படி நம்ம பாவத்தை பார்க்கும்போது நம்ம என்ன நமக்குள்ளேயே நம்ம என்ன திரும்ப பார்க்குறோம்? தண்டனை. பாவம் தண்டனை, பாவம் தண்டனை. நான் பாவம் செய்தால் எனக்கு தண்டனை, எனக்கு வாங்கி கட்டிக்கிட்டோம். அவன் பாய்சனா வாங்கினான்டா, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். அந்த பார்ட்டி, அந்த கட்சி சரியில்லை, சர்ச்செல்லாம் கொளுத்துற கட்சி, அதுக்கு ஆண்டவர் அச்சா இருப்பார், போட்டா இருப்பார், அச்சு உடைகிறா இருப்பார். இப்படி தான் நம்ம பார்க்குறோம் பாருமா. இப்போ நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. இப்போ பாவத்தை நம்ம அப்படி பார்க்கும்போது நம்ம தண்டனை தான் நம்ம வந்து அப்படி வர்பலைஸ் பண்ணலாம் கூட நம்ம தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் இதில் நீங்கள் கவனிங்களேன், இதுதான் பாவ செயல்கள்ங்க. இது எங்கேருந்து வருதுங்க? இது எங்கேருந்து வருது? இந்த ஹார்ட்லேருந்து வருது. நம்ம காட்டினோம் இல்லைங்களா? இந்த ஹார்ட், இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற இன்ஜுரிஸ்னாலையும் இந்த ஹார்ட்டில் இருக்கிற இமேஜ்னாலையும் வருது. இப்போது இது புரியுதா? இதுதாங்க பாவம். தேவனை இங்கே அறியவில்லை, அறியாதனால பாவம். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, அதனால தான் பாவம். இது என்ன தெரியுமா? இந்த சிம்டம் இருக்குல்ல, இது வந்து ஒரு வியாதிங்க. வியாதிக்கு சொல்யூஷன் என்னங்க? தண்டனையா? வியாதிக்கு சொல்யூஷன் என்ன?
தண்டனை. இப்போ வந்து நான் ஒரு டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் வராரு, இந்த மாதிரி ஃபீவர் இருக்குதுங்க, அது இருக்குது இது இருக்குது, உனக்கு வியாதி இருக்குதுப்பா, உனக்கு நான் தண்டனை கொடுக்குறேன், அப்படியே நான் செய்வேன். ஒரு வியாதிக்கு என்னங்க சொல்யூஷனு? வியாதிக்கு சொல்யூஷன் என்னது? ஹீலிங், மருந்து. இயேசு என்ன சொன்னார்? இயேசு இதை தான் சொல்லுவார். இயேசு பாவிகளை நம்ம பார்க்குற மாதிரி, நம்ம கிறிஸ்டியன் தியாலஜியில் பார்க்குற மாதிரி அவர் பார்க்கல. அவர் பாவிகளை எப்படி நம்ம பார்த்தாரு? அவர் அப்படியே சொல்கிறாரு, நான் ரைச்சஸ் நீதிமான்களை தேற்றுவதற்கு வரல, ஒன்லி த சிக் நீட்ஸ் த டாக்டர்னு சொன்னார். ஜீசஸ் சின்ன எப்படி நம்ம பார்த்தாரு? வியாதியாய் பார்த்தார். அப்போ அவர் வியாதியாக பார்க்கும்போது, ஏன்னா அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், அவர் இருதயத்திலேருந்து வர்ற காரியத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தில் இவனுங்க படுற கஷ்டத்தை பார்க்குற தேவன். அவர் இதை பார்த்து ஹேண்டில் பண்ணல மனுஷனை. நம்ம இங்கே தான் இருக்கிறோம், நம்ம ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம். இங்கே பார்க்குறோம், நீ குடிக்கிறியா, மனம் திரும்பு, குடியை விட்டுரு, இல்லை நீ ஹெல்லுக்கு போயிடுவேன், நீ போனோகிராஃபி ஸ்டாப் பண்ணிட்டியா, விட்டுரு, இல்லைனா பயமூர்த்தி அவனை மரத்தை பார்க்குறோம். பயம் வந்து பிஹேவியரை மாற்றுங்க, இருதயத்தின் பிலீஃபை மாற்றாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபியர் as a motivation factor will change the behavior. நம்ம பிள்ளைங்களே கூட பயமூர்த்தி ஒழுங்காக நம்ம வீட்டில் பிஹேவியரை மாற்றலாம். இது பண்ண காலை உடச்சிடுவேன், கையை உடச்சிடுவேன், மிரட்டலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, திட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம பயத்தினால என்ன பண்ணுவாங்க? அப்பா இருக்கும்போது செய்ய மாட்டாங்க, ஆனால் அப்பா இல்லாதப்ப என்ன செய்வாங்க? செய்வாங்க. செய்துட்டு ஒழிக்க பார்ப்பாங்க, மறைக்க பார்ப்பாங்க. ஏன்? ஃபியர், punishment never changes a person. Punishment addresses the behavior. Punishment addresses the behavior at the superficial level. ஏப்பா எல்லாரும் நல்லா இருக்கட்டும்பா, சண்டை போடாமல் இருங்க, நீங்கள் ஹார்ட்டில் எப்படி யோசிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் வெளியே சண்டாமல். அதனால் லா வந்து அட்ரஸஸ் த சூப்பர்ஃபிஷியல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. நல்லா நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஆனால் இயேசு எப்படி பாவத்தை பார்த்தாரு? அவனை வியாதியாய் பார்க்கிறார். ஒரு டாக்டர் எப்படி பேஷண்ட்டை பார்க்குறான்? அவனுக்கு சிம்டமை பார்க்குறான், சிம்டமில் ப்ரெசென்ட் பண்ணுறான். ஃபீவரு, வலி, அப்புறம் ரெட்னஸ்ஸு, லிமிட்டேஷன் ஆஃப் மொபிலிட்டி, காஃபு, கோல்டு, இதெல்லாம் சிம்டம். அவன் சிம்டமை பார்த்துட்டு இந்த சிம்டமுக்கு பின்னால் ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதியை ட்ரீட் பண்ண பார்க்குறான் டாக்டர். இயேசு சிம்டமை பார்த்து அவன் வியாதியை பார்க்கிறார் தேவன். நம்ம எப்போ இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ ஜனங்களை, நம்ம அவர்களுக்கு தண்டனைன்னு மாதிரி யோசிக்க மாட்டோம். அவர்களுக்கு ஒரு மருத்துவர் தேவை, அவர்களுக்கு ஒரு இயேசு தேவை, அவர்கள் வியாதிக்கு ஒரு ஹீலர் தேவைன்றதை பார்க்க ஆரம்பிப்போம். உங்களுடைய the way you interact with unbelievers will change. The way you look at unbelievers will change. The way you look at your unbelieving husband and your unbelieving wife will change. அவர்களுக்கு இயேசு ஏற்றுக்கலனா நீ போயிடுவே, நரத்துக்கு போவேன்றதை பார்க்குறத காட்டிலும், அப்பா இயேசு இல்லாமல் நீ போய் நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறியே, உன் இருதயத்தில் நரகம் நெருப்பாக எரியுதே, இந்த இருதயத்தில் உன்னுடைய நம்பிக்கைகள்லாம் என்னது பொய்கள்னால நிரம்பி இருக்கிறதே, இப்படியாய் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். முதலாவது நம் பாவம் செய்யும் போது இல்லை, நம்மளை நாம் இப்படியாக ஆரம்பிப்போம். எனக்குள்ள ஒரு வியாதி இருக்குது. நம்ம நிறைய டைமில் ஆண்டவர்கிட்ட போய் எடுத்து இங்கே தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு பாவத்தில் விழுந்துடுறோம். ஆண்டவரே ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, ஐயோ அறிக்கை செய்யலாம் ஆண்டவர் அடிச்சு வச்சுடுவார் நம்மளை அப்படின்னு சொல்லி சூப்பர்ஃபிஷியலாக போய் என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். ஆண்டவரே மன்னிச்சிடுங்க. அது ரிலிஜன்ஸ் வருது. மன்னிப்பு கேட்டியா? கர்த்தர் மன்னிச்சிட்டார் போ. ஒன்றும் நடக்கலைங்க. ஏன் நடக்கலை? ஹார்ட் சேஞ்ச் ஆகலைங்க. பாருங்க, பனிஷ்மெண்ட் will only addresses the superficial, but love addresses the deeper issue. அன்பு இருதயத்தை மாற்றும். Punishment changes the behavior. Love changes the beliefs of your heart beliefs, core beliefs. ஒரு வியாதியாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு சிம்டம் வெளியே இப்படி வருது. கோபம் வருது, அடல்ட்ரியில் விழுறான், போனோகிராஃபியில் விழுறான், விபச்சாரம் பண்ணுறான், குடிக்கிறான், இதெல்லாம் சிம்டம்மு. ஆனால் அவனுக்குள்ள என்ன இருக்குது? வியாதி ஒன்று இருக்குது. என்னங்க வியாதி? தேவனை அவன் இருதயத்திலே அறியவில்லை. தேவன் அவன் இருதயத்தில் அந்த கனெக்ஷன் இன்னும் அவனுக்கு ஆகலை. அதுதான் வியாதியாக வெளியே வருது.
வியாதி இருக்கனால சிம்டமாக வெளியே வருது. இந்த சிம்டமை நம்ம பார்த்து அவனை ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம அப்படி அவனை ஜட்ஜ் பண்ணாமல், அப்படி நீங்கள் உங்களையே ஜட்ஜ் பண்ணாமல், எனக்குள்ளேருந்து ஒரு சிம்டம் வருதுன்னா நான் அந்த ஏரியாவில் தேவனை இன்னும் நிறைய பேர் எனக்கு அடிக்கடி எழுதுவாங்க, பிரதர் எனக்கு நிறைய பயத்தில் இருக்கேன், நான் நிறையா இதில் இருக்கேன் அதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே பாருங்கள், என்கிட்ட வரும்போது எனக்கு ஆண்டவர் இதில் நான் இந்த பாதையில் நடக்க என் கண்களை திறந்தார். என்கிட்ட வந்து பாவத்தை கன்ஃபஸ் சொல்லுவாங்க, இப்படி ஒரு பாவத்தில் இருக்கேன். நான் அந்த பாவத்தை சீண்ட கூட மாட்டேன். ஒரு பிரதர் வந்து என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னார், என்கிட்ட ஒரு பிரதர், நான் எத்தனையோ பேர்ட்டு என் பாவத்தை பற்றி பேசியிருக்கேன், அவங்க பேசும்போதே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபீலிங் கிடைக்கும். என்னை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, அப்படியே கண்டம் பண்ணுவாங்க. ஏய் நீ மாற்றலனா ஆண்டவர் ஒன்று விட்டுவார், சீக்கிரம் கம்மியில் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு பயத்தில். ஆனால் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது, உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பீஸ் கிடைக்குது. நீங்கள் யூ ஆர் தி ஒன்லி பர்சன். அவர் சொன்னார் என்கிட்ட, நீங்கள் தான் என்னை இதுக்கு ஜட்ஜே பண்ணதில்லை. ஏன்னா நான் வந்து ஒரு மருத்துவராக பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே பாருங்கள், மதம் வந்து மேலே தாங்க கரெக்ட் பண்ண பார்க்குது நம்மளை. ஒழுங்காக வந்துட்டியா, காணிக்க போட்டியா, ஓகே யூஆர் ஃபைன், காணிக்க போட்டியா, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்ப்பா. சபைக்கு வந்துடு, பைபிள் படிச்சியா காலில், அவள் தான் அதோட முடிஞ்சுது நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனால் God is not interested in superficial fixing. God is interested to go deeper and heal you. உள்ளே உங்களை சுகம் அளிக்க, சுகம் கொடுக்க தான் அவர் விரும்புகிறார். அப்போ நீங்கள் உங்களை அப்படி பார்க்க ஆரம்பிக்க, எனக்குள்ள ஒரு சிம்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் போனோகிராஃபியில் அடிக்டடாக இருக்கேன், இல்லைனா எனக்கு குடியில் அடிக்டடாக இருக்கேன், எதையோ ஒன்று நான் பாவத்தில், கோபத்துக்கு நான் அடிக்டடாக இருக்கேன், கோபத்தில் அடிக்டடாக இருக்கேன், பயத்துக்கு நான் அடிக்டடாக இருக்கேன். பயமும் ஒரு சிம்டம் தாங்க. ஃபியர் இஸ் அ சிம்டம், worry is a symptom, anxiety is a symptom. இதெல்லாம் எனக்கு இருக்குங்க. இதெல்லாம் எனக்கு இருக்கும்போது ஐயோ நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு அப்படி உங்களை பார்க்காம இங்கே எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கணும். எனக்குள்ளே இந்த சிம்டம் வெளியே வருது. அப்போ எனக்குள்ளே அந்த இடத்துல நான் இன்னும் பிதாவை அறியவில்லை, அவரோட அந்த இன்டிமெசி டெவலப் ஆகலை. அப்போ நீங்கள் எப்படி ஜபிக்க ஆரம்பிக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவரே இந்த ஏரியாவில் எனக்கு பிதாவை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க, குமாரனை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க, இவர்கள் எப்படியாக நான் பார்க்குறாங்க அப்படி என்னை வெளிப்படுத்தி காட்டுங்க. அப்படி நீங்கள் ஜபிக்கும்போது இப்போ ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ஓப்பன் ஆகுவீங்க. இவ்வளோ நம்ம எப்படி ஜபம் பண்ணிருக்கோம், ஆண்டவரே இந்த பயம் போகணும், ஆண்டவரே இந்த பயம் போகணும், இயேசு நாமத்தில் பயம் போ 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 பிசாசே போ. ஏன் அந்த அங்கே பிசாசு இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. அங்கே போனோகிராஃபியில் பிசாசு இருக்குதா? தலைவிரிச்சு ஆடினுக்கிறான் உங்கள் ரூம்குள்ளே. அடல்ட்ரியில் பிசாசு இருக்கா? எல்லா டீமன்ஸ் அங்கே தான் ஆடினுக்கு, உங்கள் தலைமையில் தான் ஆடினுது. ஏன் இந்த பிசாசை நம்ம தலைமையில் ஏறி ஆடுதுன்னா, உள்ள தேவனிடத்தில் அந்த கனெக்ஷன் இல்லாததுனால தான் பேய்கள் இது வந்து நம்ம வெளியாடுது. அப்போ அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்ன்றதை நம்ம இருதயத்தில் ரிவீலாக வெளிப்பட நமக்கு என்ன ஆகும், அந்த ஹீல் ஆகும் அந்த ஏரியா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிரதர். நான் பல பயங்கரமான சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் விடுதலை ஆகிற சீக்ரெட், ஹீலிங், பாடியில் ஹீலிங்கு, உங்கள் ஹார்ட்டில் உள்ள ஒரு காம்னஸ் வரும் பாருங்கள், பீஸ் வரும். ஏன்னா உங்களே நீங்கள் தண்டிக்கணும். நான் ஒரு பாவத்தில் விழுட்டேன், எனக்கு கோபத்தில் சட்டுன்னு ஒரு கோபத்தில் வார்த்தையை பேசிட்டேன், ஐயோ இப்படி பேசிடக்கூடாது, நான் பேசிட்டேன் அப்படின்னு வரும்போது உங்களே நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு நல்லா வேணும். அப்படி உங்களை நீங்கள் கண்டம் பண்ணாமல், இந்த ஏரியாவில் நான் இன்னும் டெவலப் பண்ணணும் ஆண்டவரோட கனெக்ஷன், அப்படி நீங்கள் உங்களை பார்க்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, உங்கள் பாஸ்டர், உங்களுடைய எப்படி சொல்ல, பாஸ்டர்னு தமிழ்னு சொல்கிறது, உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் எப்படியாக ஆண்டவரோட உறவாட உங்களையே நீங்கள் பார்க்குறீங்க, அது சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகும்போது ஆண்டவர் சேஞ்ச் ஆகலைங்க. காட் இஸ் அன்சேஞ்சிங். ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அன்பாகவே இருக்கிறாருங்க. ஆனால் நம்ம இருதயம் பாருங்கள், இப்போ நம்ம அவர்கிட்ட ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன் ஆகும். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய டைம் சொல்கிறத விட எல்லா டைம்லேயும் நம்ம சஃபர் பண்ணுறதுக்கு காரணமே நம்ம இருதயமே நம்மளை கண்டம் பண்ணும். அதுக்கு நம்ம தான் நான் பாவம் பண்ணேன், எனக்கு தேவை தான், நான் என்ன பண்ணுறது, நான் பூர்வ ஜனத்தில் பாவம் பண்ணியிருப்பணும், எங்கள் அப்பா பாவம் பண்ணாரோ, நான் தான் பாவம் பண்ணேன் அதனால தான் தண்டனையா, அந்த தாட்ஸ் எல்லாம் போயிடும். அதெல்லாம் பிசாசு கொண்டு வர தாட்ஸ், அதெல்லாம் தேவனிடத்துல வர தாட்ஸே கிடையாதுங்க. இத்தனை பிலீவர்ஸ் இதுக்கு அடிக்டடாக, இதுக்கு வந்து பாண்டேஜில் இருக்காங்க தெரியுமா, அடிமைகளாக இருக்காங்க தெரியுமா, எத்தனை பிலீவர்ஸ் அடிமைகளாக இருக்காங்க தெரியுமா. இப்படிப்பட்ட நம்ம ஹார்ட் கண்டிஷனை இயேசு பார்க்குறார், கடவுள் பார்க்குறார். பிதா நம்மளை பார்க்கும்போது இவன் பாவி, இவனை அடிச்சு உட, இவனை வறுத்தெடு எண்ணெயில் போட்டு அப்படி அவர் பார்க்காம அவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு நம்மளை, இவன் ஒரு வியாதியில் இருக்கிறான், அந்த வியாதியை சுகம் கொடுக்கணும்,
அதான் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொல்கிறார்? லூக்கா அதிகாரம் 4:18 அவர் அந்த ஐசாயா 61 கோட் பண்ண என்ன சொல்கிறாரு? The Spirit of the Lord God is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரத்திற்கு இதாங்க தரித்திரர். இந்த இமேஜை தூக்கி சுற்றிட்டு இருக்கும் தெரியுமா? நம்ம தான் அது. இந்த இமேஜை வச்சிருக்கிற நம்ம தான் யார்? தரித்திரர்கள். We are the cursed. We are the broken. We are the poor. பாருங்க, தேவன் சபிச்சாருங்க. தேவன் யாரையுமே சபிக்கலைங்க. அவர் ஒளியாக இருக்கிறார். எல்லா நன்மையான ஈவுகளும் ஜோதியான பிதாவிடத்திலிருந்து நமக்கு வந்துட்டு இருக்குதுங்க. அவர் ஒளியாக இருக்கிறார். அவர்கிட்ட இருள் வராதுங்க. ஒளிட்டு எப்படிங்க இருள் வரும்? ஒளிட்டு எப்படி இருள் வரும்? அவர் ஒளியாக இருக்கிறாருங்க. அவர்கிட்ட வர்றது கிடையாது. அவர்கிட்ட சாபம் வர்றது கிடையாது. அவர்கிட்ட நன்மையானதான் காரியம் வரும். ஆனால் அப்படி நன்மையாய் வருகிற தேவனை நம்மளால் புரிந்து கொள்ளாத முடியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் சபிக்கிறாருன்னு நினச்சிக்கிறோம். சபிக்கிறாரு. அவர் சபித்து நம்மளை என்ன பண்ணுறாரு? நம்மளை துன்புறுத்துறாரு, கஷ்டப்படுத்துறாரு. நம்மளை அவர் அப்படி பார்க்குறாரு. நம்ம பாவத்தை பார்க்குறாரு ஆண்டவர். நம்ம படுற கஷ்டத்தை பார்க்குறாரு. நம்ம பாவிகள்னு தெரியும். ஆனால் அவருடைய டெஃபினிஷனில் பாவிகள்னால் யார்? வியாதி உள்ளவர்கள், சிக் பீப்புள். சின்னர்ஸ் ஆர் சிக் டிசீஸ்டு பீப்புள். வியாதி. அந்த வியாதி இயேசு என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியின் மேல் இருக்கிறார். தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது. இந்த தரித்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு இதுதாங்க சுவிசேஷம். திஸ் இஸ் த குட் நியூஸ் ஐ எம் டெல்லிங் யூ. நம்ம விட என்ன குட் நியூஸ்? நீ பாவியா? ஆமாம். ஏன் பாவி? தண்ணி அடிக்கிறேன், தம் அடிக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், அது நீ பாவி தான். கரெக்டு. சிம்டம் தான் சொல்கிறோம். சிம்டம் மட்டுமா? நீ பாவி. ஹோமோசெக்சுவலா? நீ மகா பாவி. மறந்துருப்பியா? அறிக்கை சரியா பாவத்தை? ஆண்டவரே நான் செய்த பாவம் மணி 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 ஒரு 1000 சொல்கிறோம். மணி சொல்லிட்டியா? மணி சொல்லிட்டா. இப்போ நீ எஸ்கேப் டு ஹெவனு, எஸ்கேப் ஃப்ரம் ஹெல்லு, ஹெவனுக்கு போவேன். இதுதான் நம்ம சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் யாரையும் மாற்றாது, ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இதை தான் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் சுவிசேஷமாக அடிச்சு நவுத்திட்டு இருக்கிறோம். அடிச்சு டிம்ஸு அடிச்சுன்னு இருக்கிறோம் போட்டு. எத்தனை பேருக்கு எனக்கு சுவிசேஷம் சொன்னால் 1000 பேர் சுவிசேஷம் சொல்லிட்டாங்க. 1000 பேர் ட்ராக் கொடுத்தாங்க. அதுக்கு நமக்கு ஒரு அப்ளாஸ் வேறு. நீ நல்ல ஊழியக்கார். ஆனால் நம்மளே நம்ம டப்பாவே இங்கே டான்ஸ் ஆடி நிற்குது. நம்ம வீட்டில் இருக்கும்போது கோபம், சண்டை, ஒய்ஃபோட சண்டை, போனோகிராஃபியில் அடிக்ஷனு, சீக்கிரட்டாக இதெல்லாம் நம்மளுக்குள்ள. ஆனால் வெளியே போய் நம்ம போடுற வேஷங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ரபா ஷபா ரபான்னு நம்ம போட்டு அடிக்கிற ஆட்டம் இருக்குது பாருங்கள். பாவரிக்கன்னு சொல்லிட்டு சிம்டமே பேசினுக்கிற ஆண்டவர்கிட்ட போய் நம்ம டிசீஸை பற்றி பேச ஆரம்பிக்கணும். ஆண்டவரே இப்படி ஒரு சிம்டம் எனக்கு வருது, கோபத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இல்லைனா நான் வரிக்கு ரொம்ப வரி பண்ணுறேன். ஆண்டவரே என் இருத்தில் எங்கே நான் தவறாய் நான் நம்பிட்டுருக்கிறேன். வேர் ஆம் ஐ பிலீவிங் ராங்லி? என் ஹார்ட்டை ஓப்பன் பண்ண எதனால் இப்படிப்பட்ட சிம்டம் வருது எனக்கு? ஆண்டவர் இப்படி நீங்கள் இன்ட்ராக்ஷன் ஜபிக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஜபம் ஸ்டாப்பே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஜபம் எப்படி இருக்குது? நான் பாவம் எல்லாம் பாவரிக்கு சேட்டியா, அப்புறம் திதிச்சிட்டியா, 5 நிமிஷம் திதிச்சிட்டியா? என்னங்க நம்ம போடுற ட்ராமா? பல்ல கஷ்டு திதிச்சிடும். நல்லவர், நீ நல்லவர், பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடகடா ஒரு மேஜிக் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு திதிச்சிட்டேன், அறிக்கை சொல்லிட்டேன், அப்புறம் நம்ம பெட்டிஷன்லாம் சப்மிட் பண்ணிட்டேன், ப்ரேயர் முடிஞ்சுது. ஏங்க நான் சொல்கிறேன் பிரதர்ஸ், ப்ரேயர் டைம் நீங்கள் இந்த மாதிரி சத்தியத்தை அறியும் போது உங்கள் ப்ரேயர் ஷார்ட் ஆகிடும், ப்ரேயர் டைம் லாங் ஆகிடும். கான்ட்ராக்டரியாக இருக்கா? ப்ரேயர் ஷார்ட் ஆகிடும், ப்ரேயர் டைம் லாங் ஆகிடும். ஏன்னா ப்ரேயர் இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் வாமிட்டிங் ஆல் யுவர் நீட்ஸ். அதில் ப்ரேயர் இஸ் இன்ட்ராக்டிங் வித் காட். ப்ரேயரில் நீங்கள் தேவனை அறிந்து அவரோடு நடக்கிறது, அவரை புரிந்து அவருடைய வார்த்தை, அவருடைய சமாதானம் ஹார்ட்டை நிறைகிற ஒரு டைம். அந்த டைம் 24 hours ஆகிடும். நான் சொல்கிறேன், பை த கிரேஸ் ஆஃப் காட், நான்லாம் இப்போ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன் எனக்கே தெரியாது. கண்டினியூஸ்லி ஐம் இன் ப்ரேயர். தேர் இஸ் நாட் அ மொமெண்ட் வேர் ஐ ஸ்டாப் ப்ரேயிங். ஷாப்பிங் போகும்போது ஆண்டவரோட பேசிட்டு இருப்பேன். ஆண்டவரே எனக்கு அப்படியே சில பேர் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், எனக்காக ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்காக நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவேன். வீட்டில் வேலை செய்யும்போது அதெல்லாம் தனியாக ரூல் ஜெபம் பண்ணுவேன். இந்த ப்ரேயர் ப்ரேயரே லைஃபே ப்ரேயராக மாறிடும். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் எனக்குள்ளே இன்னும் சில ஏரியாஸ்லாம் எங்கே இருக்குது சிம்டம் வருது, அப்பப்போ ஒரு சிம்டம் வருது. அப்போ வரும்போது எனக்குள்ளே ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. அங்கே அந்த இடத்துல எனக்கு ஒரு இன்னும் தேவனோடு நான் உறுதியாக அந்த அவருடைய வார்த்தை எனக்கு இன்னும் ஆழமாக நம்பிக்கை, இருதயத்தின் நம்பிக்கையாக மாறவில்லை. அப்போ ஆவியானவரோடு இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பேன்.
இப்போ நம்ம ஜெபம் பாருங்களா, எல்லாம் வந்து நம்ம வந்து போடுற ட்ராமா, நம்ம டிசீஸ்க்கே வரமாட்டோம், சிம்டம்லேயே உட்காந்துக்கிறோம் நம்ம. அப்போ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு? அப்போது வியாதி, எனக்குள்ள ஒரு வியாதி இருக்குது, இந்த அவிசுவாசம் எல்லாமே அவிசுவாசம் தான். இதெல்லாம் இந்த கருப்பு புள்ளிகள்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், சப்கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் பொய்கள். இந்த பொய்களை நான் நம்பிட்டோம், அந்த சிச்சுவேஷனில் பொய்கள், இந்த சின்ன வயசுலேருந்து நம்பின இந்த பொய்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பேய்களை அட்ராக்ட் பண்ணுது. டிமானிக் பொசஷன்ஸு, பேய்கள் வந்து நம்மளை வந்து ஆட்கொள்ளுது, பிடிச்சிக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் காரணம், இந்த நம்பிக்கை தான். நீங்கள் இது மாற்றாமல் பேயை ஓட்டினா ஓடிடும், திருப்பி வந்து உட்காந்துடும். ஏசு என்ன சொன்னார்? போயிட்டு 7 தடவை 7 பிசாசு கூப்பிட்டு வந்துடுமா, உள்ளே வந்து பார்க்குமா, ஆஹா ஒருத்தரும் இல்லை. ஆனால் நமக்கு நிறைய இன்விடேஷன் இருக்குது, நல்லா ஜம்ப் எல்லாம் வந்து 7 பேயை வந்து அவன் கண்டிஷனு முதல்லேருந்தோட ஒர்ஸ்ட் ஆகிடும்ட்டார். நம்ம கண்டிஷன் நிறைய டைமில் முதல்லேருந்தோட ஒர்ஸ்ட் ஆகினே இருக்குது. ஏன்னா நம்ம டிசீஸ் ஹேண்டிலே பண்ணலைங்க, வெறும் சிம்டமே ஆண்டுட்டு போயிட்டுருக்குறோம், சிம்டமே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த செஷனில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்பான தேவன், போன வார செஷன் அன்பை பற்றி பேசினேன். எப்படி இந்த அன்பு உறுப்பு நம்ம எப்படியாக பார்க்கிறாருன்னு தெரியும். இவன் ஒரு பாவி, இவனுக்கு தண்டனை, தேவன் நான் பாவத்தையும் எனக்கு தண்டனை, அப்படி அவர் நம்ம பார்க்கல. நான் ஒரு பாவத்தில் இருக்கேன்னா எனக்குள்ள ஒரு டிசீஸ் இருக்குது, இந்த டிசீஸ் தான் சிம்டமாக வெளியே வருது. அந்த டிசீஸை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, அந்த டிசீஸை எப்படி ஹீல் பண்ணுறது, அதை சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அப்புறம் சொல்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும், நொறுங்குண்ட இருதயத்தை சுகமளிக்கும், டு ஹீல் த broken hearted. ஆங்கிலத்தில் அப்படி தரும், டு ஹீல் த broken hearted, டு preach the good news to the poor, டு ஹீல் த broken hearted. நொறுங்குண்ட இருதயத்தை சுகமளிக்க இயேசு பாருங்க அழகாக வராரு. பாவிகளை ரட்சிக்க வந்தார்னா, பாவத்தின் சிம்டம்ஸ்லேருந்து நம்மளை டெலிவர் பண்ணுறது அவருடைய எய்ம் கிடையாது, பாவத்திலிருந்து டெலிவர் பண்ணுறது அவருடைய எய்ம். நல்லா கவனிங்க, இதுதான் பாவம் உள்ளே இருக்கு பாருங்க, நமக்குள்ளே இருக்கு பாருங்க, இந்த பாவம் தான் சிம்டமாக வெளியே வருது. மதம், நம்மளுடைய கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சிம்டம் அட்ரஸ் பண்ணி இதுக்கே போக மாட்டோம். இது போகிறதுக்கு நமக்கு பயம், இது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் இயேசு என்ன பண்ணாரு? டு ஹீல் த broken hearted. அப்புறம் என்ன சொல்றாரு? டு செட் த கேப்டிவ்ஸ் ஃப்ரீ. சிறைப்பட்டவர்களை விடுவிக்க. சிறைப்பட்டவர்கள்லாம் யார் தெரியுமா? இந்த ஜோனில் மாட்டிக்கிட்டவங்க, இந்த ரியாலிட்டி ஹார்ட்டில் இருக்கும்போது அவங்களுடைய பார்வையே நான் ஒரு பாவி, எனக்கு தண்டனை, இந்த கேப்டிவிட்டி சென்சுவல் ரெல்ம் தான் இருப்பாங்க. இந்த 5 சென்ஸ் ரெல்மில் இருக்கிறவங்க பேர் தான் சிறைப்பட்டவர்கள். நம்ம இது இன் ஃபியூச்சர் செஷனில் தனியாக நான் பார்க்கணும், அது ஒரு பெரிய செஷனாக எடுக்கணும். அது சிறைப்பட்டவர்கள்னால் இந்த ரெல்மை தவிர உங்களுக்கு தெரியாது. கண்ணில் பார்க்குறது தான் உங்களுக்கு உண்மை, காதில் கேட்குறது தான் உண்மை. இப்படியா டாக்டர் சொல்லிட்டாரா, ஆள் தான், அதான் உண்மை. டாக்டர் சொல்லிட்டாரா நீ சாக போகிற, உனக்கு கேன்சர், ஆள் தான். ஐயோ ஆண்டவரே எங்கே கை விட்டீரேன்னு, நாம் செய்த பாவங்கள்னால எனக்கு இந்த கேன்சர் வந்துச்சு போட்டீரா அப்படின்னு நம்ம ஜெபம் போடுறோம். இவங்களாம் யாருன்னா சிறைப்பட்டவர்கள். சிறைப்பட்டவர்கள் வந்து கண்ணில் பார்த்தே வாழ்கிறவங்க தான் சிறைப்பட்டவர்கள். சிறைப்பட்டவர்கள் என்ன பண்ணார்? ஆண்டவர் டெலிவர் பண்ண போகிறார். டு செட் த கேப்டிவ்ஸ் ஃப்ரீ. அவரை லிபரேட் பண்ண போகிறார். பிரிசன் டோரை உடைச்சிட்டு எப்படிங்க உடைச்சாரு? அவருடைய உயிர்த்தல் தாங்க பிரிசன் டோரை உடைக்கிறது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக வரும். செஷன் பை செஷனாக நம்ம இது கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணுவோம். சிறைப்பட்டவர்களை அப்புறம் என்ன சொல்வார்? டு லெட் தி அப்ரெஸ்ட் கோ ஃப்ரீ. ஆங்கிலத்தில் ஒன்று வரும், அதாவது தமிழ் எப்படி வரும்னு தெரியல. அப்ரெஸ்ட்னா நொறுக்கப்பட்டவர்கள். அப்ரெஸ்ட்னா இந்த லைஃப் இப்படியா நம்ம வாழ்றது மாதிரி தான் அப்ரெஸ்ட் லைஃப். பிசாசு நம்ம என்ன பண்ணுறான்? அப்ரெஸ்ட். ஆக்ஸில் போட்டிருக்கு இல்லைங்களா, 10வது அதிகாரம் நினைக்கிறேன், ஆக்ஸ் 10:38 போட்டிருக்கல, how the God anointed Jesus of Nazareth with Holy Ghost and with power and the Spirit, that he went about setting people free from the oppression of the devil னு போட்டிருக்கோம். பிசாசுனுடைய நெருக்கத்திலேருந்து. பிசாசு ஏங்க நம்மளை நெருக்கிறான்? இந்த இமேஜை நம்ம ஹார்ட்டில் கேரி பண்ணும்போது பிசாசு நம்ம ஹார்ட்டில் பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏய் நீ சரியில்லை, உன் பொண்ணு நல்லா இருக்காது, நீ பாவி, உனக்கு எல்லாமே நாசமாக போகும். இதான் அப்ரெஷன், கண்டினியூஸ் அப்ரெஷன். பாரு உனக்கு உடம்பு வலிக்குதா, உனக்கு ஹீலிங் நடக்காது, அவ்வளோதான், நீ பாரு இப்படி தான், நீ அப்படி தான், இதான் அப்ரெஷன். நான் அப்படியே இது கேட்டுனே இருக்கு பாருங்க. இதிலிருந்து இந்த வாய்ஸ்லேருந்து நம்ம டெலிவர் பண்ணி ஒரு புதிய வாய்ஸ் நம்ம ஹார்ட்டில் கேட்க வைப்பார் ஆண்டவர்.
என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அந்த இடத்துக்கு கொண்டு வருவார் ஆண்டவர். எப்படிங்க நடக்கும் அதெல்லாம்? ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்ப்போம். அப்போது பாருங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசு எதுக்காக வந்தார் நமக்கு? அவர் இந்த செஷனில் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஒரே பண்ணுறோமா, பாவிகளை இவன் பாவம்னு பார்க்கும்போது இவனுக்கு தண்டனை அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்குறத விட்டுட்டு நம்மளே அப்படி தான் பார்த்துன்னுக்குறோம். இவ்வளோ நாளா நான் பாவம் ஏதோ தண்டனை கிடைக்க போகுது ஆண்டதை பொடுத்தல போகிறாரு. பாவத்தினுக்கு கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின் இஸ் டெத்துங்க. அது இல்லை, பாவத்தின் சம்பளம் வரணும். ஆனால் பாவத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சின் என்னது? பனிஷ்மெண்ட்டு. ஆனால் God doesn't see sin like that. God sees sin as a sickness. ஏசு சொல்கிறார், சிக்கு பேஷண்ட்க்கும் டாக்டர் தேவை. ஐ ஹவ் கம் டு சேவ் த சின்னர்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அப்போ அவர் எது கூட கம்பேர் பண்ணுறாரு பாருங்கள், சிக்னஸோட கம்பேர் பண்ணுறாரு. அப்போ ஏன் நல்லா பாருங்கள், இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் சிக்னஸ் உள்ளே தாங்க சிக்னஸ் இருக்குது. அந்த சிக்னஸ் என்ன நம்ம பார்ப்போம். அப்போ முதலாவது இந்த சிக்கு உள்ளே இருக்கிறனால தான் சிம்டம் வெளியே வருது. இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களையே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்களையும் அப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அடுத்தவங்க மேலே உங்களுக்கு கோபம் காட்டிலும் அடுத்தவங்க மேலே ஒரு கன்சர்ன் வரும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட்னஸ் ஆஃப் ஹார்ட் வரும். பாருங்கள், நம்மலாம் ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் பீப்புளுங்க, எஸ்பெஷலி இந்த பெண்டகாஸ்டல் பீப்புளுங்கெல்லாம் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசிட்டா போதும், அவ்வளோதான். தே ஹாவ் த கார்னர் ஆன் காட். அவங்க கடவுளே அவங்க கையில் இருக்கிற மாதிரி எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுறது. நாசமாப்போம், அவன் பாவிகள். நம்ம அது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்னா சுய நீதியில் ஆப்ரேட் பண்ணி அதில் நம்ம பிடிச்சிக்கிறோம் ஸ்ட்ராங்காக. நம்ம எப்படியோ சுயநீதி உள்ளே வந்துடும். ஏன்னா இதை புரிஞ்சுக்கலைன்னா நம்ம எப்படி தான் பார்க்குறோம், இவங்களாம் பாவிகள், இவங்களாம் நாசமாக போவானுங்க அப்படி பார்ப்போம். அப்படி பார்க்குறத விட்டு இவர்களெலாம் சிக்காக இருக்காங்க, இவர்களுக்கு ஒரு டாக்டர் தேவை. யூ ஆர் த டாக்டர். இயேசுவை அறிந்து கொண்டு நாம் தான் இயேசுவை கொண்டு போகிறோம். ஆனால் நம்ம சிக்னஸே இன்னும் ஹீல் ஆகலையே. நம்ம ஹீலாக அடுத்தவர்களுக்கு நம்ம டாக்டராக மாறிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம தாங்க அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணுற ஜீசஸ் நம்ம தாங்க. அன்பிலீவர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுற இயேசு யார்? நீங்கள் தாங்க அந்த இயேசு. உங்கள் ஹார்ட்டில் ஹீல் ஆகும்போது, இந்த இடத்துல இயேசு பிரகாசிக்கும் போது, நீங்கள் உள்ள ஜோதியாக இருக்கும்போது, பிரகாசிக்கும் போது என்ன ஆகிடுவீங்க? நீங்கள் ஒளியை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா ஒளி இருக்கும்போது நீங்கள் பேஸ்கெட் போட்டு மூட முடியாதுங்க. நீங்களோ மலை மேலே இருக்கிறோம் பட்டணம் போலன்னு சொன்னார் ஆண்டவர். சிட்டி ஆன் த ஹில் ஆகிடுவீங்க நீங்கள். அது யாருமே மறைக்க முடியாது. இப்போ நம்ம கிறிஸ்டியனுக்கும் அன்பிலீவர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்மளும் இந்த கண்டிஷனில் தான் இருக்கிறோம், அவனும் இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மதத்தில் போய் இந்த சிம்டம் என்ன பண்ணிடுறோம், அழகாக கார்பெட்டுக்கு அடியில் ப்ரஷ் பண்ணிட்டு அழகாக மோட கற்றுக்கணும். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஷத்தை போட்டு கார்பெட்டுக்கு அடியில் இந்த சிம்டம்லாம் உள்ள மறைச்சிடுவோம். அறிக்கை செய்திருவோம். அப்போ சீக்கிரட்டாக அறிக்கை செய்து அதை மன்னிச்சுட்டா அது போயிட்டு தான் மாதிரி கார்பெட்டில் மறைச்சிட்டு ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி வெளியே அட்டையர்லாம் வெளியே டெக்கரேஷன்லாம் மாட்டி லிங்கோ நம்ம லாங்குவேஜ் எல்லாம் கிறிஸ்டியன் லாங்குவேஜை போட்டு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் வசனம்லாம் கோட் பண்ணி பெரிய சிறுவையில் தங்கத்தில் சிறுவெல்லாம் போட்டு அப்படியே நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டு நல்லா அழகாக வெள்ளையடைக்கப்பட்ட கலரை மாதிரி ஜல்லா செம்மையாக இருக்கும் வெளியே. ஆனால் உள்ளே என்ன பண்ணுறது, நமக்கும் அன்பிலீவர்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அவன் நம்மளை பார்க்குறான், நல்லாகிறாரு வெளியே, ஆனால் உள்ள என்ன அது கொஞ்சம் பேசினா ஆஃபீஸில் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இல்லை பிலீவர்ஸுக்கும் அன்பிலீவர்ஸுக்கும். அதில் வேறு நான் கிருபையில் வந்துட்டேன், கிருபைனா எனக்கு ஆண்டவர் அன்மெரிட்டட் ஃபேவர் தூக்கி கொடுப்பாரு. நான் எவ்வளோ ரவுடியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ திரும்பல பண்ணாலும் எனக்கு ஸ்பெஷல் ஃபேவர் கொடுத்து என்னை மேலே தூக்கிடுவார். தூக்குவார் நல்லா. கிருபைனா என்னங்க, அதுவே ஒரு கன்ஃபியூஷனு. கிருபை நீங்கள் இந்த பொசிஷன்லேயே இருந்துட்டு ஏன் நம்ம தில்லுமுள்ளு பண்ணுறோம், ஏன் குறுக்க பார்க்கணும், ஏன் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணுறோன்னா உள்ள நமக்கு டிசீஸ் இருக்குதுங்க. நமக்கு கிருபை இந்த டிசீஸை ஹீல் பண்ணுறதுக்கு வருதுங்க. Grace works through your heart, a heart that is in union with Christ, the heart that is healed by the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு ரத்தத்தில் மூலமாக தாங்க கிருபை வேலை செய்யும். கிருபை இதை பைபாஸ் பண்ணாதுங்க. இதை பைபாஸ் நீங்கள் இதுலேருந்து தான் சிம்டம் வருது. ஆனால் நீங்கள் இப்போ கிருபையில் இருக்கீங்க, நான் லால் இல்லை கிருபையில் இருக்கேன், அதனால் எனக்கு ஃபேவர் வந்துடும். அப்படி இல்லைங்க, அப்படி கிடையாது. ராங் அண்டர்ஸ்டாண்டிங். கிருபை இங்கே நம்மளை கொண்டு வருது, நம்மளை இங்கே இறக்குது, இங்கே கொண்டு வருது, இங்கே கொண்டு வந்து நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இங்கே நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் பேசிகிட்டு இருக்கேன்.
வெளியே சிம்டமை ஹேண்டில் பண்ணி நீங்களே உங்களை அப்படி பார்க்கும்போது உங்கள் அன்பிலீவிங் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ நீங்கள் அப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்க. இவர்களுக்கு உள்ள ஒரு டிசீஸ் இருக்குது. அவங்ககிட்ட போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க ஒருவேளை கேட்குற தன்மையில் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அவங்க அதெல்லாம் டைம் இல்லை, இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது ஏதோ தியரி ஆகுது. ஆனால் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியாக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஹீலிங். முதலாவது ஸ்டெப்புங்க அதான் ரெக்கன்சிலேஷன் ஹீலிங்க்கு. உங்கள் மேரேஜஸ்லாம் சூப்பர் ஷைன் ஆகும். ஏன் உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ அவங்க சிம்டம் ஒன்று டிஸ்பிளே ஆகும்போது, அவங்க ஒரு தப்பு செய்கிறாங்க, எல்லாம் ஒரு குறை செய்கிறாங்க, ஒரு பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற டிசீஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த சிம்டம் லெவலில் ஆப்ரேட் பண்ண மாட்டீங்க. ஐயோ அந்த டிசீஸ் அவங்களுக்குள்ள, அந்த டிசீஸுக்காக என்ன பண்ணுவீங்க? முதலாவது ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரே, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, தப்பான நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே, அவங்க ஜெபத்தில் இருப்பீங்க. மோர் யூ வில் ப்ரே ஃபார் யுவர் ஸ்பவுஸ் rather than trying to correct the spouse. இது பண்ணாத, அது பண்ணாதீங்க. இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேங்க. என் மனைவியை போட்டு உருட்டின்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியல, எனக்குள்ளே இது இருக்குது, அவளுக்குள்ளேயும் இது இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் தப்பாக ஒன்று செய்கிறா, இல்லை ஒரு காரியத்தை இரிட்டேட் பண்ணுற மாதிரி செய்கிறான்னா அவளுக்குள்ளே ஒரு சிம்டம் இருக்குது, அவளுக்குள்ளே ஒரு டிசீஸ் இருக்குது. அந்த சிம்டம் தான் வெளியே வருது, அந்த டிசீஸாக. அப்படியே நான் ஒய்ஃப் பார்க்கும்போது அவன் மேலே ஒரு கருணை வருது, அவன் மேலே ஒரு அன்பு வருது. அவளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இப்படி நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகிடும் தெரியுமா? இந்த சண்டை சச்சரவு ஃபேமிலியெல்லாம் டாயிங்னு கம்மியாகிடும். ஏன் உங்களுக்கு தெரியும், அந்த சிம்டம் இரிட்டேட் பண்ணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு டிசீஸ் இருக்குன்னு அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுவீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ உங்கள் ஆஃபீஸில் போகிறீங்க, உங்கள் பாஸ் கடுகுன்னு இருக்காரு, இல்லைனா உங்கள் ஃபெலோ கோவர்க்கர்ஸ்லாம் தில்லுமுள்ளு போட்டி பண்ணி பாஸுக்கு பின்னால் போய் அவங்கள பாஸை மஸ்கா போட்டு அவங்களாம் படிப்படியாக மேலே ஏறாங்க, ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு அப்படியே குறுக்கு வழியில் போகிறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? உள்ள டிசீஸ் இருக்குது. அப்போ இப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம இப்போ அவங்களோட சண்டை போட தேவையில்லை. நீங்கள் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? நீங்கள் அந்த பாஸுக்கிட்ட எப்படியாவது மஸ்கா அடிச்சு, அவன் மேலே மஸ்கா அடிச்சு, அவன் மேலே ப்ராஜெக்டை நல்லா பண்ணி அவன் மேலே அப்படி யோசிக்கிறது மாட்டீங்க. அவர்களுக்காக சின்சியராக ஜெபம் பண்ணுவீங்க, உண்மையாக ஜெபம் பண்ணுவீங்க, ஹானஸ்ட்டாக ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே, இவர்களுக்கு இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே, ஆண்டவரே இவர்கள் கண்ணை திறந்துடுங்க ஆண்டவரே, இவர்கள் இன்னும் அறியவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமாக இப்படி நீங்கள் உங்கள் கோவர்க்கர்ஸை பார்க்கும்போது அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுவீங்க, சின்சியராக ஜெபம் பண்ணுவீங்க. ஏதோ கடமைக்காக ஒரு ட்ராக்கை கொடுத்துட்டு இயேசுவை தெரிஞ்சுக்கோ, கிறிஸ்டியனுங்க கிறிஸ்மஸுக்கு சர்ச்சில் மீட்டிங் இருக்குவா, இப்படி நம்ம இருக்க மாட்டோம். இதெல்லாம் மத போடுற வேஷங்க. நான் கொடுத்துட்டேன் ட்ராக்டு, அவன் ஏற்றுக்கலன்னா அவன் நாசமாக போகிறான், அவன் வெளிலுக்கு போகிறான், அவனு எனக்கு போகிறான், எனக்கு என்ன, நான் எஸ்கேப்பா, நான் இவனுக்கு போகிறேன்ப்பா, நான் பரிசுத்தவான்ப்பா, நான் இவனுக்கு போகிறேன்ப்பா. அந்த ட்ராமாவே கிடையாதுங்க. உண்மைங்க. லைஃப் இஸ் ஹானஸ்ட். ஹானஸ்ட்டில் தாங்க வெளிச்சம் இருக்குது, ஹானஸ்ட்டில் தான் லைஃப் இருக்குது, ஹானஸ்ட்டில் தான் ஜோயே லைஃப், தேவனுடைய ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம அவர்களை அந்த டிசீஸை பார்க்கும்போது இவனுக்குள்ளே ஒரு டிசீஸ் இருக்குது, இவனுக்கு இன்னும் இயேசு தெரியல, இன்னும் அந்த இயேசுவோட எனக்கு கனெக்ட் ஆகலை, இன்னும் அவனுக்கு நிறைய காரியம் இருக்குது. இப்படி பண்ணும்போது நீங்கள் முதலாவது இருப்பீங்க, சிம்பத்தட்டிக்காக பார்ப்பீங்க, ஒரு எம்பத்தியோட பார்ப்பீங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அங்கே பேஷண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுற பேஷண்ட்டை பார்த்து நாசமாக போங்கடா அப்படியா பார்ப்பீங்க? ஐயோ எவ்வளோ கஷ்டப்படுற, எவ்வளோ வழியில் இருக்கிறாங்க ஆண்டவரே, எவ்வளோ வழியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கரிசனை வருது இல்லைங்களா? ஒரு அந்த கன்சர்னோடு நம்ம அன்பிலீவர்ஸை பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம கண் பார்வை மாற ஆரம்பிக்கும். அதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் ஹீலிங் த ஹார்ட். ஒரு இருதயம் சுகமாகுதுன்னா நம்ம கண் பார்வை ஆரம்பிக்கும். ஏன் முதலாவது பாவத்தை இவன் பாவி, இவன் தண்டனை அப்படி பார்க்குறத விட்டுட்டு, இவன் பாவத்துக்கு காரணம் ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கு ஒரு குணம், ஒரு சுகம் தேவை, அந்த சுகத்தை நான் எப்படி என் மூலமாக செய்யுங்க ஆண்டவரே, அவனை டச் பண்ணுங்க, இல்லைனா நான் ஜெபம் பண்ணுறேன், ஐ வில் அட்லீஸ்ட் ப்ரே ஃபார் திஸ் டிசீஸ் டு பி ஹீல்ட், யாராவது ஒன்று அனுப்புங்க, ஏதாவது ஒரு வழியில் அவன் கண்ணை திறந்து அப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அப்படி நம்ம உலகத்துக்குள்ளே என்ட்ராகும்போது, ஐ எம் டெல்லிங் யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எவ்ரி டே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் அரைஸ் டு ஷேர் ஜீசஸ். பிகாஸ் நவ் யூ ஆர் நாட் ப்ரெசென்டிங் எ ரிலீஜியஸ் ஜீசஸ். ஒரு மத சம்மந்தப்பட்ட இயேசு ஏற்றுக்கொள்ள பரலத்துக்கு இல்லை அப்படிப்பட்ட இயேசுவே கிடையாது. நம்ம இயேசு அவனோட ரியலாக கன்சர்ன்டாக இருக்கார். நல்லா பைபிளில் படித்து பாருங்களேன். பைபிளில் நல்லா பார்த்தா பாவிகளும் டாக்ஸ் கலெக்டர்ஸும் இயேசுக்கிட்ட வந்தாங்கன்னு போட்டிருக்கோம். பாவிகளும் இயேசுக்கிட்ட வந்தாங்களாம். இப்போ பாவிகள் எங்கேங்க நம்மகிட்ட வராங்க? சபைக்கு வராங்களா? எல்லாம் நிறைய பேர் பாவத்தில் இருந்துக்கின்னு சபைக்குள்ள இருக்கிறோம், அது வேறு விஷயம்.
உலகத்தில் இருக்கிற பாவிகள் சபை கிட்ட வர, சபை என்ன பண்ணு, ஏய் நீ பாவி, அவனுக்கே தெரியுது அவன் பாவின்னு. நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் பார்க்குறோம், நீ உனக்கு தண்டனை, அப்படி நம்ம காஸ்பல் எடுத்துன்னு போகிறோம். அதுதான் நம்ம ஆட்டிடியூடாக இருக்குது. கடவுள் தண்டிக்க வருகிறார், தண்டனை தண்டனை தண்டனை, அப்படி பார்க்குறத விட்டு உனக்கு ஒரு வியாதி இருக்குப்பா, அப்படி பார்க்கும்போது, அப்படி ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும்போது என்ன தெரியுமா, உங்கள் சின்னர்ஸ் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யூ. எனக்கு பாருங்கள், என்னுடைய ஹார்ட் ஹீலாக நான் என் வாழ்க்கையில் ஒன்று கவனிக்க ஆரம்பித்தேன். என்னென்னா, ஆல் த broken people are attracted towards me. பாருங்கள், இது நான் பண்ணுற காரியம் கிடையாது. பெங்களூர்லேருந்து யாரோ என்னோடய ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டோட சொல்லி ஒரு அம்மா என்னை கூப்பிட்டு பேசுது. அவங்க சூசைட் பண்ணுற ரேட்டில் இருக்கிறாங்க, வாழ்க்கையே வறட்சியாகுதுங்க. கிறிஸ்டியனு, சர்ச்சுக்கு போகிறாங்க, நல்ல கரியர் நல்லா இருக்குது. அப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரம் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சிம்டம் எடுத்து விட்ற டிசீஸாக உள்ளேருந்து வருது அவங்க சின்ன வயசுலேருந்து. அப்போ மெதுவாக நான் அவங்களுக்கு ஆண்டரை பற்றி எப்படி ஒரு ஃபஸ்ட்டு டைம் பேசணும், எப்படிங்க எல்லாத்தையும் திணிக்க முடியும் உள்ள சில 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லி பாருங்கள். ஐ எம் அட்ராக்டிங் ஆல் த broken. இது யாருங்க கொண்டு வரா? நான் போய் ஒருத்தரையாக போய் என்கிட்ட வாங்க இல்லை, ஆவியானவர் ஒழித்து கொண்டு வருவார். ஹோலி ஸ்பிரிட் வில் பிரிங் broken people டு யூ. ஹோலி ஸ்பிரிட் தாங்க நமக்கு இருக்கார் இவாஞ்சலிசம்க்கு. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம உலகத்தை கன்வெர்ட் பண்ணணும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஹோலி ஸ்பிரிட் தான் எல்லாத்தையும் பண்ணுவார். ஆனால் நம்ம ஹார்ட்டில் அவரோட நடக்கும்போது இல்லை, உங்கள் ஹார்ட் ஹீல் ஆகும்போது தான் broken people ஆண்டவர் உங்கள்கிட்ட கொண்டு வர முடியும். கொண்டு வந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஹீலிங்கோட ஒரு ஹீலிங் பாம், ஒரு தைலமாக மாறிடுவீங்க, ஒரு சுகம் கொடுக்குற தைலமாக மாறிடுவீங்க. உங்கள்கிட்ட பேசினாலே இல்லை, ஏன்னா நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பார்ப்பீங்க, அவங்களுக்கு அன்பாக பார்ப்பீங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபில்டர் இல்லாமல் பார்ப்பீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ ஒரு ஃபில்டர் இருக்கு தெரியுமா, அவன் பாவி, அவன் தண்டனை, அந்த ஃபில்டர் போய் இவன் பாவி, ஒரு வியாதியாக இருக்கிறவன், இந்த வியாதிக்கு ஒரு மருந்து தேவை இவனுக்கு, அந்த மருந்து இயேசு. நான் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு ஹிந்து லேடி வந்தாங்க, ஒரு 70 வயசு இருக்கும். அவங்க என்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்கள் இயேசு தான் உண்மையான கடவுள்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொலைட்டாக கேட்டாங்க. நல்லா ஒரு படித்த ஒரு லேடி, ஒரு எல்டர்லி ஒரு 70 வயசு இருக்குங்க. அவங்க நான் ரொம்ப குஜராத்தி லேடி நினைக்கிறவங்க, ஆனால் ரொம்ப வருஷம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ரொம்ப இங்கிலீஷ் தான் பேசினாங்க. அவங்க இந்த நியூ ஏஜில் பிலீவ் பண்ணுறவங்க, அந்த யூனிவர்ஸ் காட் அப்படி தான் பிலீவ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி. நான் சும்மா உட்காந்து ஒரு மணி நேரம் சும்மா பேச ஆரம்பித்தேன். ஏன் இயேசு தான் கடவுள், இயேசு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே சொல்ல ஆரம்பித்தேன். நான் எப்போவுமே இது இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன். அப்போ ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இருந்துச்சு, அவருக்கு ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றி, ஒரு தண்ணியை ஒரு டம்ளரில் ஊற்றி, அப்படியே ஒரு 4-5 டம்ளரில் வச்சு இயேசு எப்படி வந்தார், எப்படி பாவம் எப்படிலாம் இருந்துச்சு, அப்படியே அவங்க கேட்டு இருந்துட்டு அப்படியே அவங்க மூஞ்சி மாறிச்சு, அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டு நான் அப்போயே ஆற்றல் குத்துனா அவங்க முட்டி போட்டிருப்பாங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளும், இப்போ உங்களுக்கு ஹார்ட்டில் வரும் அப்படி நான் சொல்லவே இல்லை அவங்ககிட்ட. நான் சொன்னேன், இப்போ தெரியுதுங்களா ஏன் இயேசு தான் உண்மையான கடவுள். நான் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆல்டர் கால் கொடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. ஏன்னா எமோஷனலாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த எமோஷனல் கிறிஸ்டியன்ஸே வேணாம், நம்மலாம் எமோஷனலாக ரெஸ்பாண்ட் ஒரு யூஸும் கிடையாது. நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க என்கிட்ட பார்த்து, பிரதர் ஆண்ட்ரூ தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் 1 hour வித் மீன்னு சொல்லிட்டு அழுதுட்டு சொன்னாங்க, எனக்கு இப்போ கிளியராக தெரியுது ஏன் அவர் தான் கடவுள், மற்றவங்களாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் பேசுகிறத யோசிங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கார், ஆவியானவன் ஒருத்தர் இருக்கார், ஹோலி ஸ்பிரிட் ஒருத்தர் இருக்கார், அவங்க ஹார்ட்டில் பேசுவார், வேலை செய்வார். இந்த இயேசுவோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும்னா அங்கே உங்கள் பெட்ரூமில் நீங்கள் முட்டி போட்டு அந்த ஃபாதரோடு நீங்கள் கனெக்ட் ஆக, அங்கே அவர் உங்களுக்கு டச் பண்ணுவார் அப்படி சொல்லிட்டேன். நான் ஆல்டர் கொடுக்கல, நீங்கள் போய் இது தியானம் பண்ணி யோசித்து மெடிடேட் பண்ணி அங்கே நீங்கள் கமிட் பண்ணுங்கள். அதுதான் உண்மையான கமிட்மெண்ட்டு என்னை பொறுத்தரும். சும்மா மீட்டிங்கில் எமோஷனலாக கமிட் பண்ணியா இப்போ இயேசு மியூசிக்லாம் போட்டு அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்து அப்படியே அந்த எமோஷனாக இருக்கும்போது டக்குன்னு உள்ள உருவிடும் பாருங்கள், டக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்டை வாங்கிடுறோம் பாருங்கள். நம்ம இந்த சேல்ஸ்மேன் மாதிரி நம்மள அப்படியே பேசி டக்குன்னு அப்படியே மந்தமாக இருக்கும்போது டக்குன்னு இந்தாப்பா சைனை போடுன்னு சரி சைனை வாங்கிட்டு அந்த ட்ராக் தெரியும் உடனே நம்பர்ஸ் இன்றைக்கி 1000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த மீட்டிங்கில். அது ரொம்ப நிற்காதுங்க. அவங்களே வீட்டில் போய் சத்தியத்தை கேட்டு யோசித்து கமிட் பண்ண, அங்கே தான் உண்மையான கமிட்மெண்ட். அதுக்கு நான் மீட்டிங்கில் ஆல்டர் கொடுக்கறதெல்லாம் தப்பு அப்படி சொல்ல வரல, நான் ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய வியூவில் இப்படி பேசும்போது
ஆனால் அவங்க சேஞ்ச் ஆனாங்களா இல்லையா அப்படின்றது அதுக்கு ப்ரூஃப் என்ன தெரியுமா? அடுத்த வாரம் அவங்க ஒருத்தர் மூலமாக எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. ஒரு கார்டில் தேங்க்யூ ஃபார் ஷேரிங்னு சொல்லிட்டு $100 ஆஃபரிங் அனுப்பியிருந்தாங்க. ஒரு ஹிந்து லேடி, முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது, என்னை பற்றி கேள்விப்பட்டவங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு $100 ஆஃபரிங் கொடுத்தாங்க. எனக்கு அந்த ஆஃபரிங்கை நான் பெற்று அழுதேன். ஆண்டவரே, திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃபரிங் ஐ ரிசீவ்ட். அந்த ஆஃபரிங் ஹார்ட்டை பயங்கரமாக பிளஸ் பண்ணிச்சு. ஏன்னா ஐ ஃபெல்ட் ஸோ எக்ஸைட்டட். தேவன் என்னை வந்து அந்த இடத்துல கொண்டு ஏன்னா ஒரு ஹார்ட்டை டச் பண்ணுற அளவுக்கு என் மூலமாக தேவன் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் அப்படி சந்தோஷத்தில் நான் அழுது அந்த ஆஃபரிங்கை நான் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் வாங்கி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப மினிஸ்ட்ரியில் போட்டு கஷ்டமே பட தேவையில்லைங்க. நம்ம இருதயத்தில் ஹீலாகி அவரோட இன்ட்ராக்ட் ஆகி நடக்க அடுத்தவங்களை ஜட்ஜ்மெண்ட் வியூவில் பார்க்குறதுக்கு பதிலாக அடுத்தவங்க மேலே ஒரு அன்பாகவும் அடுத்தவங்க மேலே ஒரு கன்சர்னாகவும், நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை நெய்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஆஃபீஸில் வேலை செய்கிற அன்பிலீவர்ஸு, மற்ற கொலீக்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இந்த டிசீஸை பார்த்து ஐயோ இவர்கள் பாவத்தில் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு தண்டனை தேவை, அப்படி இல்லாமல் இவங்களுக்கு ஒரு சுகம் தேவை, இவங்களுக்கு ஒரு டாக்டர் தேவை. அப்படி உங்கள் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும்போது உங்கள் ஜெபம் மாறும், உங்கள் வியூ மாறும், இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற பார்வை மாறும். உங்கள் இருதயத்தில் ஒரு புது ஒரு வேவ் ஆஃப் ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம கேள்வி என்ன அட்ரஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல இருந்து எப்படிங்க வர்றது? இது வந்து எப்படின்னா, நான் சொல்கிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கிறிஸ்டியானிட்டி நெவர் ஒர்க்ஸ் அலோன். கிறிஸ்தவம் வந்து நான் இமயமலையில் போய் முனிவர் மாதிரி அப்படியே இருக்க போகிறேன், தேவனே பைபிளை வச்சுக்கின்னு நான் இமயமலையில் போய் உட்காந்துட்டு முனிவர் மாதிரி அப்படியே நான் தேவனோடு நான் வாழ போகிறேன், அந்த டிமிக்கு கிறிஸ்டியானிட்டி கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில் யூ ஒன்லி ஹீல் இன் த கம்யூனிட்டி. when I want to get healed, my wife is included, my children are included, my family is included, you are included in my healing. என்னோட கனெக்டட் இருக்கீங்க, நீங்களா இருக்கீங்களே, you are all united in my healing and I am united in your healing. உங்கள் சுகத்துக்கு தனிப்பட்ட முறையில் நான் அப்படியே தவம் இருக்கிறேன், டக்குன்னு ஆண்டவர் வந்து டான்ஸ் ஆடுவார், டக்குன்னு அப்படியே ஒரு மிராக்கிள் அந்த பஜனையே கிடையாது. கிறிஸ்டியானிட்டி ஹீலிங் ஹேப்பன்ஸ் இன்சைட் த கம்யூனிட்டிங்க. இப்படி நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்கள வெறுக்கவோ அவங்கள உதறாமல் இப்போ யூ இன்க்ளூட் தம் இன் யுவர் ஹீலிங். ஐயோ, அவங்க ஹீலிங் நடக்க உங்களுக்கு ஹீலிங் நடக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இது நான் சொல்கிறது ஒரு மகா தேவ இதுங்க. இயேசு இது எத்தனையோ விதமாக சொன்னார் நமக்கு. ஒரு இடத்துல சொல்கிறாருங்களா, டூ அன்டு அதர்ஸ். அடுத்தவனுக்கு நீ உனக்கு அவன் என்ன நன்மை செய்கிறானோ அதே மாதிரி செய். டூ அன்டு அதர்ஸ் ஆஸ் யூ வுட் லைக் தெம் டு டூ அன்டு யூ. அதான் அந்த கோல்டன் லா ஆஃப் லைஃப்னுவாங்க. ஏன்னா ஏன் அதை சொல்ல வர்றாருன்னா, கிறிஸ்டியானிட்டி ஜீசஸ் டிட் நாட் கம் டு என்னது, வி ஆர் நம்மளை இயேசு சுகமாக இருக்கிறார். ஆனால் இந்த சுகம் எங்கே நடக்கும்? சபை. இதுக்கு பேர் தாங்க சர்ச், இதுக்கு பேர் தான் அந்த ஃபெலோஷிப், அந்த கம்யூனிட்டி, அந்த மெம்பர், அதான் உடம்பு, பாடி, எவ்ரி செல், நம்ம எல்லாம் அதில் இருக்கும்போது தாங்க உங்கள் சஃபரிங் என்னோட சஃபரிங்க, என்னோட சஃபரிங் உங்களோட சஃபரிங்க. பைபிள் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நீடு இருக்குது, ஆனால் என் கையில் காசு இருக்குது, எனக்கு வேணாம், அவங்க எதாவது போகிறான்னு சொல்லிட்டு நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் பிரேக்கிங் மை ஓன் பாடி. நான் என்னுடைய உடம்பையே நான் என்ன பண்ணுறேன், பிரேக் பண்ணுறேன். எனக்கு ஒரு நீடு இருக்குது, நீங்கள் பார்த்துட்டா ஐயோ வேணாப்பா கண்டுக்காத, அந்த ஆள் கிடக்கிறாரு அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் யுவர் பிரேக்கிங் யுவர் ஓன் பாடி. ஜான் சொல்கிறாருங்க, அது எழுதி 1 யோவான் படித்து பாருங்க, 3வது அதிகாரம் படித்து பாருங்க, சொல்கிறாரு. அதாவது யூ ஆர் இன் டார்க்னஸ்ன்றாரு. நீங்கள் இருளே இருக்கிறீர்கள். உங்கள் சகோதரர்களுக்கு தேவை இருக்கும்போது நீங்கள் கண்ணை மூட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இருளில் இருக்கிறீங்க. ஏன் நம்ம இருள் இருக்கோம்? நம்ம உள்ள டிசீஸ் இருக்குது. பாருங்கள், இப்படியாக நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள ஒரு சிம்டம் இருக்கா? ஓகே. எனக்குள்ள இந்த சிம்டம் வருதா? ஓகே. எனக்குள்ள இன்னும் கோபம் வருதா? ஓகே. ஆண்டவரே, இந்த கோபத்துக்கு நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணாமல் இருக்கிறேன், எங்கே நான் இன்னும் அறியாமல் இருக்கிறேன், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. நல்லா கவனிங்க, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்கிறது? த லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பை நம் இருதயத்தில் என்ன பண்ணுறான்? பரிசுத்த ஆவியினால ஊற்ற முடியும். ஏதோ 4 புக்கு படிக்கிறதுனால கடவுளை அன்பை நம்ம புரிஞ்சுக்க முடியாது.
கடவுளுடைய அன்பை நம்ம டெக்னிக்கலாக புரிஞ்சிக்க முடியாது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை மகடிக்கிறனால தான் தேவனுடைய அன்பு நமக்கு புரிஞ்சுக்கூடாது. ஏதோ 4 செமினார் அட்டன் பண்ணுறதுனால புக்கு படிக்கிறனால நம்ம ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது அவர் தான் நம்ம ஆவியானவர் நினச்சா பண்ணுவாங்க. இல்லை, நீங்கள் ரெடினஸ் ஆகணும், நீங்கள் ஓப்பன் ஆகணும். ஆண்டவரே நீங்கள் தாகத்தில் வரணும். ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல நான் இன்னும் வீக்காக இருக்கிறேன், இந்த இடத்துல எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஏன் வருது, எனக்கு இந்த இடத்துல நான் இந்த அன்பை நான் ருசிக்காமல் இருக்கிறேன். ஆக்சுவலாக அதுதான் அர்த்தம். ஐ ஆம் நாட் எக்ஸ்பீரியன்சிங் யுவர் லவ் இன் திஸ் ஏரியா. உமது அன்பை நான் ருசிக்கல இந்த ஏரியாவில் ஆண்டவரே. அப்படி நீங்கள் ஹார்ட் ஓப்பன் பண்ணது ஆவியானவர் எப்படி வேலை செய்வார்ன்றதை பாருங்கள். உங்கள் ஃபேமிலி ஹீலிங் நடக்கும், உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப், உங்கள் கம்யூனிட்டி, உங்கள் சில்ட்ரன். நிறைய பேர் பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் பேசாமல் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மாமியார்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாங்க. ஏங்க மாமியார் மேலே ஒரு டிஸ்டன்ஸ், ஏன் அந்த வெறுப்பா? மாமியார்னா அப்படி தாங்க. இல்லை, ஏன்னா நீங்கள் இன்னும் மாம்சத்தில் இருக்குது, இன்னும் இந்த வியாதி உள்ளே இருக்கிறதுனால மாமியார்னா அப்படி தான். இல்லை, மாமியார்னா அன்பில் நீங்கள் மாமியாரை பார்க்கலாம், உங்கள் மருமகளை பார்க்கலாம், மருமகனை பார்க்கலாம். ஏன் எப்போ இது உள்ள டிசீஸ் ஹீல் ஆகும்போது, அது எப்போ ஹீல் ஆகும்னா தேவனுடைய அன்பை நீங்கள் அதிகமாக ருசிக்கும் போது. ஸோ இந்த வருஷம் இந்த செஷனில் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதான், sin does not need punishment. Sin needs a doctor. Sin needs a healer. அந்த ஹீலர் தான். இப்படி ஃபஸ்ட்டு உங்களை பார்க்க ஆரம்பிங்க, இப்படி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பார்க்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் உங்கள் சபார்டினேட்ஸ், கோஆர்டினேட்ஸ், கோவொர்க்கர்ஸ், பாஸு, அவர்களுக்காக நீங்கள் பாருங்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற போராட்டத்தை பாருங்கள். அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு டைம் ஆகிடுச்சு, ஒரு ஜெபம் பண்ணி நான் முடிச்சிடுறேன். அப்புறம் ஏதாவது கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் கண்களை திறந்துருங்க ஆண்டவரே. நாங்கள் அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி அதன் மூலமாக எங்கள் ஹார்ட்டையே நாங்கள் டேமேஜ் பண்ணி நாங்கள் வளராமல் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வி ரிப்பெண்ட் லார்ட். நாங்கள் மனம் திரும்புகிறோம் இந்த நேரத்தில் கூட லார்ட், வி ரிப்பெண்ட் லார்ட், வி ரிப்பெண்ட், வி சேஞ்ச் அவர் மைண்ட்ஸ், வி சேஞ்ச் அவர் டைரெக்ஷன். ஆண்டவரே, எங்களுடைய திசையை நாங்கள் மாற்றுகிறோம், எங்களுடைய சிந்தனையை, எங்களுடைய தாட்ஸை நாங்கள் மாற்றுகிறதுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. வந்த ஒருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் இருதயத்தில் உண்மை அதிகமாக அறிந்து உண்மை அன்பு அதிகமாக ருசித்து பார்த்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற டிசீஸ், அந்த மாறுபட்ட படம், அந்த தவறான பொய்யினால் ஏற்படுத்தின அந்த படம் மாறி சத்தியத்தினாலே அவங்க இருதயம் நிறையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.